ஹாய்டா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே வந்து வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா இவ்வளோ டேஸ் ஆச்சு வரவே இல்லையே அப்படின்னு சிலர் கோமாவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரீசண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக்குக்குமே வந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தே வந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியலை. ஸோ 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 சாரி. லைக் வந்து ரொம்பவும் லைக் வந்து ஒரு 10 டேஸ் ஆன மாதிரியே ஆயிருந்திருக்கும். ஸோ 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலில் நான் இருந்ததுனால என்னால் வந்து எதுவும் பண்ண முடியலை. அதனால தான் வந்து சரி, இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறதுக்கு வந்துட்டேன். மன்னிச்சு. ஸோ ஓகேவா, இதுதான் ரீசன் வந்து என்னால் வந்து வீடியோஸ் போட முடியாமல் இருந்ததுக்கு. லைக் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் லைக் டைம் இருக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறது, இதுக்கப்புறமா இதை வந்து நான் பெருசாக ஜவ்வாக கொண்டு போக விரும்பலை. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோஸ்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து அப்படியே ஒரு லைக்கெல்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம இப்போ டயாங்கோட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபோர்ஸ்டு மேரேஜ் டு இன்னசென்ட் மாமா பையன், அதுதான் வந்து டைட்டில். ஃபஸ்ட்டு பார்ட்டோ ஆல்ரெடி வந்து நான் லைக் வந்து 9 டேஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு. ஸோ இப்போ அதோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் வந்து எதில் நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கும், அதோடு வந்து நிறுத்திருந்திருப்பேன். மீதி எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களோட பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபேண்டசைஸ் லைக் வந்து ஒரு இமேஜினேஷனில் இப்படியெல்லாம் வந்து நம்ம ஐடியல் கூட இருக்கணும். பிடிஎஸ் மட்டும் இல்லாமல் கேபாப்பில் வேறு யாராக இருந்தாலுமே சரி, இந்த ஐடியல் கூட நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் அது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து என்கிட்ட டெலகிராமில் சொல்லுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி தருவேன், உங்களோட பேருக்கே. ஸோ வந்து அவ்வளோதான். அண்ட் வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு 3க்கும் டயாங்க்கும் மேரேஜ் ஆகிருச்சு. டயாங்க்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே டயாங் வந்து உங்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து நீங்களே அவருக்கு ஒய்ஃபும் ஆகிட்டீங்க அப்படின்ற போது டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஓகே, எப்படியா இருந்தாலும் ஹஸ்பண்டும் ஒரு கேரக்டர் லைஃப்பில் வந்து தானே ஆகணும், அது இவனாகவே இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அவன் மேலே நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு அது உங்களுக்கே தெரியல. ஓகே, அம்மா சொல்கிறாங்க, அப்போவும் வந்து இதுவும் ஒரு இதை தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா அந்த லைஃப்பில் என்ன நடக்குது, கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள்கிட்ட எங்கே வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அங்கே இருக்கிற டயாங்கோட சித்தி இருக்காங்களே, ஸோ விச் இஸ் ஸ்டெப் மாம், அவங்களுக்கு அவ்வளோ வயிறு எரியுது. அது மட்டும் இல்லாமல் அவனோட பையன் இருக்கான்ல, அவனுக்கு அதை விட வந்து பயங்கரமாக வந்து எரியுது. லைக் அவன் வந்து உங்களை அடையணுன்றதுக்காக சில விஷயம் பண்ணியிருந்திருப்பான். அதை வந்து போன இதில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அது பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து நடக்கலை. லைக் இப்போவும் வந்து அவன் வந்து உங்களை எப்படியாவது உங்களை அடையணும் அப்படின்ற இதுதான் இருக்குது. கல்யாணம் ஆச்சோ இல்லையா அதெல்லாம் இல்லை, அவனுக்கு வந்து உங்களை அடையணும், உங்களை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் அவன் மைண்டில் இன்னமும் அது அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. யார் என்ன அடித்தாலும் அவருக்கெல்லாம் வந்து கவலையே இல்லை அப்படின்றதுல தான் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு கொடூரமாக அந்த லைக் வந்து லஸ்ட்டோடு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் வந்து அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை லைக் 3 பார்த்துட்ருக்கான். அப்படியே ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடியுது. கீழே வந்து லைக் வந்து பிஸியாக வந்து வேலை பார்க்குறது இதெல்லாம் வந்து தேவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, ஜிமின்னு, ஜங்குக்கு,
அப்புறம் ஹோபி, ஜின்னு இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல கீழே தான் நின்றுட்டு இருக்காங்க, இல்லை மேரேஜை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு ஐஷு வந்து அவங்க வந்து கீழே ஜின்னு பக்கத்தில் நின்றுட்டு அவர் அப்படியே வந்து லைக் வந்து கீழே இல்லைன்னா கீழேனா இல்லை உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஜின்னை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன அழகா இருக்காங்க ஆளு அப்படின்னு அவங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. டயாங்க் வந்து அப்படியே உங்களை உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அச்சோ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. உங்கள் அம்மாவா, டேய் இங்கே என்னடா பண்ணுற, இது பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்கிறது, என்னடா இப்படி வந்து வேடிக்கை பார்க்குற, அத்தை அத்தை இருத்து என் பொண்ணாட்டி எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கா, நான் பார்க்குறேன்ல சும்மா இருத்த, அடி போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுடுறாங்க. டேங்கும் வந்து லைக் அந்த கேங் லைக் அவங்களோட கேங் இருப்பாங்க, ஸோ அவங்க கேங் கிட்ட போயிடுறாங்க. அவங்கெல்லாம் அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு லைக் வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. டேங்கும் அங்கே தான் போகிறாங்க. ஜங்குக் தான், என்ன மச்சான் இங்கே வந்திருக்கேன், உள்ளார அங்கே என்ன பண்ணுவாங்க பார்க்குறேன்ட்டு சொல்லிட்டு போனேன். அட நீ வேற ஏன்டா, இங்கெல்லாம் வந்து நீ வரக்கூடாது, ஏதோ பொண்ணுங்க பண்ணுற சடங்கு, நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்கடா அப்படின்ற மாதிரி டைம் சொல்லுவார். அச்சிச்சோ சரி மச்சான் வா மச்சான், நம்ம அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை ஸோ இவங்க வந்து நார்மலாக அப்படியே வந்து படத்தில் வந்து அந்த லவ் சீன்ஸில் லைக் 90ஸ்லலாம் வந்து லவ் சீன்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டயாங்க. ஐஷுவா அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகசியமாக வந்து பின்னாடி லைக் வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளார ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து அதில் இருக்கிற ஜீவப் வந்து என்ன சொல்கிறாங்க, டேய் மச்சான் நீ உன் பொண்டாட்டி எத்தனை தடவை முத்தம் கொடுக்குறியோ அத்தனை குழந்தை பிறக்குமாண்டா அப்படின்ற மாதிரி ஜியோப் சொல்கிறாரு. டேங்க் அப்படியே பிளஷிங் ஆகுது. அதை கேட்ட ஐஷுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கு, என்னடா இது முத்தம் கொடுத்தா குழந்தை பிறகுமா, இவனுங்களாம் எந்த காலத்துல இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் அவருங்க வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதை நினைச்சு சிரிக்கிறதா இல்லை வந்து அழுகிறதா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை ஜின்னும் அப்படிதான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி தாட்லாம் வந்து வருது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து சொல்றாரு, அந்த மாதிரிலாம் இருக்காதுடா, வந்து அதுக்கு வேற ஏதோ பண்ணுவாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்றாரு. அப்படியா, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி ஜிமின் வந்து சொல்றாரு. பக்கத்துல நின்று ஜின்னா, ஐயோ இதுங்கெல்லாம் வந்து இன்னும் வளராம இப்படியே இருக்குதுங்களே, எப்படி இதுங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், எனக்கே ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு இருக்கு. ஐயோ இவனுங்க என்ன குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்கன்னா வளர்ந்த தட்டி மாட்டுங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு, அப்போ நம்ம ஃப்ரெண்டோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷு திங்க் பண்ணுறாங்க. அப்போது நைட்டு ஒன்றும் நடக்காதா, இல்லை இதை விட காமெடியாக ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுடா மச்சான், நீ வேற எதுவும் நடக்கும்னு சொன்னல சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜேஓபி ஜிமினி டேங் எல்லாருமே கேட்குறானுங்க. பக்கத்தில் இருந்த ஜின்னா, ஐயோ இவனுக்கு கூட நின்றுருந்து எல்லாம் என்ன கிளம்ப பார்ப்பாங்க, நான் கிளம்ப போகிறப்பா அப்படின்ற மாதிரி அவரு நைஸாக வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ அவங்க 4 பேரும் தான் இருக்காங்க. சொல்லு மச்சான் அப்படின்னு ஜங்குக்கு வந்து பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியலடா. அப்போ தெரிஞ்ச நான் சொல்கிறேன் கேளு அப்படின்ற மாதிரி ஜேபு சொல்கிறாரு. முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஜேப் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் வந்து அப்போ கன்னத்தில் கொடுத்தா பிறக்குமா இல்லை இல்லை என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி வந்து டேங் வந்து அப்படியே ஷையாக வந்து கேட்குறாரு. இல்லை மச்சான், நாம் படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு பொண்ணும் பையனும் பக்கத்தில் வருவாங்க, அதுக்கப்புறம் பூவை வச்சு மூஞ்ச மறைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் காலையில் ஆகும், ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும், தூங்கி எந்திரிச்சதுனால கலைஞ்சிருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க,
அவங்க மாசமா ஆயிடுவாங்க. அப்போ எங்க வந்து முத்தம் குடுத்தா வந்து குழந்தை பிறக்கும்? கன்னத்துலயா? இல்ல உதட்டுலயா? அப்படின்ற மாரி ஜிமின் கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த உங்க லைக் வந்து ஐஷுக்கு செம்மையா சிரிப்பு வருது. என்னடா இவனுங்க குழந்தைங்களா இருக்காங்களே அப்படின்ற மாரி அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பா வருது. எல்லாம் அவங்க இன்னமும் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கேட்கணும்னு ஆயிஷா இன்னமும் அங்கேயே தான் நின்றுருக்காங்க. டேய் சொல்லு ஜேப் சொல்லுடா, நான் போய் ஒழுங்கா கிஸ் பண்ணா தானே எனக்கு குட்டியா குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி டைம் ஜேப் கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கும் அது தெரியல. கிச்சு பண்ணா குழந்தை பிறக்கும்னு தெரியும், ஆனா அது கன்னத்துல கொடுத்தா பிறக்குமா இல்லை உதத்துல கொடுத்தா பிறக்குமா? பேசாம நீ ஒன்று பண்ணு அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்றாரு. என்ன பண்ணணும்? கன்னத்துலயும் ஒண்ணு கொடுத்துரு, லிப்லயும் ஒண்ணு கொடுத்துரு, அப்ப 2 குழந்தை வரும்ல அப்படின்ற மாதிரி வந்து ஜியோப் லைக் ஜங்குக் வந்து சொல்றாரு. சூப்பர் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பும் ஜிமினும் வந்துட்டு அங்க எல்லாருமே கைத்தறாங்க. சூப்பர் ஐடியாடா அப்படின்ற மாதிரி வந்து கை தட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி நின்று கேட்டிருந்தேன், ஐயோ கால கொடுமடா, இவனுங்கெல்லாம் வந்து இன்னசென்ட் கிடையாது, இன்னசென்ட்லயே பயங்கரமான அம்மாஞ்சிங்க எல்லாரும். ஐயோ ஒருத்தன் தான் இப்படி இருப்பான்னு பார்த்தா எல்லாரும் இப்படிதான் இருக்குது. பாவம் இவனுங்க இவங்கள கல்யாணம் பண்ணி போற பொண்டாட்டிங்கெல்லாம் என்ன கஷ்டப்பட போறாங்களோ. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை சொல்லுவோமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சேச்சா சொல்லக்கூடாது, அப்போ நைட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படிதான் அவங்க 4 பேருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து லன்ச்சு தான். ஸோ பொண்ணும் அப்படியும் பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பரிமாறிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. டயாங்கா அவருக்கு வந்து அப்படியே ப்ளிஷிங் ஆகுது. லைக் வந்து உங்கள் அம்மா விட்டுட்டு போனாங்களோ, ஸோ அந்த டீஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கேங் இருக்குல்ல, ஸோ கலாய்க்கிறதுக்குன்னே சொந்தக்காரங்களில் லைக் யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து வந்துடுறாங்க உள்ளார. இப்போ இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் என்ன 2 பேரும் தனியாக உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி தனித்தனியாக சாப்பிட்டது போதும். மாமா லைக் வந்து டயாங்க வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம் இன்னசென்ட் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அவங்கள மாமான்னு தான் வந்து கூப்பிடுறாங்க. மாமா அண்ணா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டயாங்கோட ஃபேஸா அப்படியே வந்து ரெட் ஆகுது. என்ன பசங்களை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, போங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஷையாக சொல்கிறாரு. அச்சோ அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு. அண்ணா அன்னைக்கு ஊட்டுங்கண்ணா, இதெல்லாம் இப்போ நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டியது தானே இருக்கும், ஊட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. டேங்க் அப்படி ஷையாக இருக்குது. டேங்க் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. லைக் வந்து விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி தான். அட என்ன ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த சாப்பாடு லைக் வந்து அவர் கையில் வந்து சாப்பாடு இருந்திருக்கும், அது அப்படியே வந்து அவர் கையை பிடிச்சிட்டு உங்கள் வாய்க்கு முன்னாடி தான் நீட்டுறாங்க. என்ன புள்ள பண்ற, விடுப்புல அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்றாரு. அட சும்மா இரு அண்ணன் அப்படின்னு வந்து சரி இதுங்க வந்து நிறுத்தாதுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேயாங்கோட ஹேண்டை வந்து லைக் வந்து அவரோட கையில் இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்றீங்க. உங்கள் லிப்ஸு வந்து டேயாங்கோட ஹேண்டில் பட்டதுமே அவருக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது. இதை தூரத்துலேருந்து ஐஷு பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அந்த மாதிரி தான் டேங்க் இருந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்களா, இப்போ அண்ணா ஊட்டிட்டாரு, அண்ணி நீங்கள் ஊட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கேஷுவலாக இது என்ன அவ்வளோ பெருசா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு டேங்க் வந்து ஊட்டுறீங்க. டயாங்கா அவருக்கு அவ்வளோ ஷை ஆகுது, இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஷையாக ஆகுது. என்னம்மாம்மா வேண்டாம்மா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுக்க போய் கொண்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவரோட வாய்க்கிட்ட கொண்டு போய் அதை சாப்பிட்றாரு. நீங்களும் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆஹா சரி நடத்துங்கண்ணா. போங்க போல போய் வேற ஏதோ சொல்லி இருந்தா பாருங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அன்னி கூட தனியாக ரொமான்ஸ் பண்ணணுமா, பண்ணுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க.
உடனே டேங் வந்து அவங்க பண்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத புள்ள. இல்ல மாமா புரியுது, அது பெருசா நான் எடுத்துக்கல, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாம் சாப்பிட்டும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நைட் டைமு தான். டேங் வந்து ஒரு ரூம்ல இருக்காரு. வந்து கீழே வந்து உங்களை ரெடி பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா. அண்ட் கொஞ்சம் அந்த வயசானவங்க எல்லாம், கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட் ஐஷுவும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உங்க அம்மா அப்படியே அட்வைஸ் மலையா பொழிறாங்க. புருஷனை அப்படி பார்த்துக்கோ, இப்படி பார்த்துக்கோ, மனசு அவன் என்ன சொன்னாலும் கேளு. உங்களுக்கு செம்ம காண்டாகுதும்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா வந்து இல்லைய பஞ்சாங்கத்தை வந்து இங்க பாடிக்கிட்டு இருக்காத, சரியா? தயவு செஞ்சு நிறுத்து, எனக்கு காண்டேத்திட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கிட்ட அப்படியே கோமா பேசுறீங்க. உடனே அங்க இருக்கிற கிழவங்கெல்லாம் வந்து உடனே ஆரம்பிக்கலையா, என்னடி இது, பெத்தவகிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க, எப்படியெல்லாம் வந்து பேசினா எப்படி வந்து குடும்பத்தை உன்னாலலாம் நடத்த முடியும்? அப்படி உன் அம்மா அக்காரி என்னத்த சொல்லி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவப்படுற? ஒரு பொட்ட பிள்ளைக்கு இவ்வளோ கோவம்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து அங்க இருக்கிற கிழவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. பக்கத்துல நிற்கிற உங்க ஃப்ரெண்டு கைசுக்கா செம்மையா சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே முறைக்கிறீங்க ஐஷுவை. சிரிக்கிறியோ சிறுடி, நல்லா சரி இருடி, தனியாக மோட்டோவில் அப்போ உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆமாம் மச்சான், பாட்டிங்கள்லாம் சொன்னால் சரியாக தானே இருக்கும், நீ இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது இல்லையா அப்படின்னு வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. லைக் அங்கே இருக்கிற கிழமை, என்ன இந்த புள்ள இவ்வளோ மச்சான் மச்சான்னு சொல்லுது? ஏன் புள்ள அவளை பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டியோ, என்ன மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு இருக்க? பசங்க தான் வந்து அந்த மாதிரி கூப்பிட்டுப்பாங்கன்னா நீ ஏன்னு பொட்ட புள்ளியா இருந்துக்கிட்டு அவளை போய் மச்சான் மச்சான்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஐயோ இந்த கிளவிங்க, நாம் எஸ்கேப் தான் பெட்ரு. ஆமாம்மா, நீங்கள் சொன்னால் சரிங்க தான் பார்த்தீங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. உங்கள் அம்மாவா ஒழுங்கா எப்படி நடந்துக்குமோ அப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து காண்டில் சொல்லிட்டு பூத்து நிறுத்து, இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா அப்படியே வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கோமா சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே அங்கே இருந்த பாட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நிறுத்துங்க எல்லாரும், ஏற்கனவே நான் என் அம்மா சொன்னதுக்கு காண்டு ஏறிட்டு இருக்கேன், திரும்ப யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான், நாக்கு இருத்த வச்சு அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு இருக்கீங்க. அடியாத்தி என்னடி இது, பட்டத்தை படித்த பிள்ளைங்களாம் வந்து இப்படிதான் பேசுவாங்க போல, வயசானவங்களுக்குலாம் மரியாதைக்கு தரமாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி. ஐயோ இதுங்க கிட்டலாம் வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பாலை போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டீப் பிரெத் எடுத்துட்டு ரூமுக்கு தான் போறீங்க. அங்க ரொம்ப எக்ஸைட்டடா வந்து டேங் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் இப்படி எல்லாம் கிஸ் பண்ண போறேனோ தெரியலையா, சுச்சோ எனக்கு வைக்கமா வருது அப்படின்ற மாதிரி தான் அவர் அவ்வளோ இதாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து ரூம்குள்ளார போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக்லாம் பண்ணுறீங்க. டைம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அந்த கிராமத்துலனா வந்து கல்யாணம் ஆகி இந்த மாதிரி உள்ளே போகும்போது தான் லைக் படத்துலலாம் பார்த்துப்பாங்க, லைக் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, தொட்டு தூக்குறது, இதெல்லாம் அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. பட் நாமெல்லாம் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாதே. ஸோ அதனால் நீங்கள் அங்கே பாலை வந்து பக்கத்தில் வச்சுட்டு டேங் வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. எதுக்கு மாமா எந்திரிச்சு நிற்கிறேன்? அது நீ காலில் விழுவலை, எதே காலில் விழுமா, நான் எதுக்கு உன் காலில் விழணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. லைக் இது எல்லாத்தையுமே வெளியில நின்றுட்டு ஐஷு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் குழந்தை, அவளை பற்றி தெரியாமல் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குது. சரி குழந்தையாச்சே எதிர்பார்க்க தான் செய்யும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜன்னலில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை படத்துலலாம் காமிப்பாங்களே, இதை பாரு மாமா, இந்த படத்துல வர மாதிரிலாம் நான் இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்காது. இந்த காலில் விழுறது, புருஷன்தான் எல்லாம், அவன் சொல்றது தான் எல்லாம் அப்படின்ட்டுலாம் நான் இருக்கவே மாட்டேன், சரியா? எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தூங்க போறீங்க. எது தூங்க போறியா? இன்னைக்கு நமக்கு முதல் இரவாச்சு. ஆமாம். ஆமாம்ல, சரி சரி சொல்லு மாமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து டேங்க் பக்கத்தில் உட்காடுறீங்க. டேங்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படி லைக் வந்து ஒரு மாதிரி ஆகுது. லைக் வந்து நீங்கள் டேங்கோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. என்ன போல டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன்.
என்ன கையை பிடிக்காம வேற எங்க பிடிக்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. என்ன புள்ள இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி டேங்க் வந்து அப்படியே அவருக்கு அப்படியே படப்பட படப்படன்னு அடிச்சுக்குது. என் 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 நண்பர்கள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன மூமோ முதுகதா வலிக்குதா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கா ஐயோ செம்ம சிரிப்பு வருது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் காமெடி நடக்க போகுதோ ஐயோ அது எனக்கு நினைக்கும் போதே கிளுக்கிளுக்கிலன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அது நீ டிவி எல்லாம் பார்த்துருக்கல பிள்ள. டிவில நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். நீங்க எத சொல்ற மாமா? அதான் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபேஸை மூடிக்கிறாரு. உங்க ஃபேஸை பார்த்து இருக்கணுமே யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் லைக் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆகும் இல்லையா? லைக் அதெல்லாம் அந்த ஃபேஸை உங்க ஃப்ரெண்டு ஐஷு பார்த்ததுமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யாரா நீ எங்கிருந்துடா வந்திருக்க, எப்படா இவ்வளோ டேலண்டடா இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டேங்கா அவர் அப்படியே ஃபேஸை கவர் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ ஷை ஆகுதா சூ அப்படின்ற மாதிரி. ஐயோ இந்த குழந்தைய நான் எப்போ புரிய வச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பேரப்புள்ளன்னு ஆரம்பிச்சிருமே அம்மா. ஐயோ கடவுளே எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்டை வந்து ரிமூவ் பண்றீங்க. டேங்க பாக்குறீங்க டேங்க் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது, வேர்க்குது. இதை பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸை டச் பண்ண போறீங்க. டேங்க் அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அப்படியே டேங்கோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு இதை பாரு மாமா முத்தம் கொடுத்தாலாம் குழந்தை பிறக்காது மாமா. இன்னும் என்ன காலத்துல மாமா இருக்கேன், நீ அம்மாஞ்சின்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அம்மாஞ்சிலேயே பிஹெச்டி படிச்ச அளவுக்கு அம்மாஞ்சின்னு இப்பதான் மாமா தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க. பிஹெச்டியா? என்ன என்ன சொல்றப்புல? மாமா முத்தம் கொடுத்தாலும் குழந்தை பிறக்காது மாமா, அதுக்கெல்லாம் நிறைய வேற பண்ணணும் மாமா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்றீங்க. வேற என்ன பண்ணணும்? ஐயோ இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? பேசாம படத்தை போட்டு காமிச்சிடலாமா? அது சரி, இங்க தான் சிக்னலே இல்லையே, என்னத்தை போட்டு காமிக்க முடியும்? ஃபோன் பண்றதே பெருசா இருக்கு. எனக்கு ஒர்க் வேற அங்க என்ன ஆகுதுன்றாரு, டென்ஷன் வேற ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்கு. நான் அத ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறேன். இப்ப தூங்குறதா? ஆனா தபார் ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன். மேலும் கடுப்பு ஏத்தணும்னு வச்சுக்க கடிச்சிச்சிருவேன் நானு. இல்ல வேண்டாம் தூங்கு நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கம்முன்னு படுத்துக்கிறாரு. நீங்களா போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலா நீங்க வந்து தூங்கும்போது என்ன போடுவீங்களோ அதுதான் வந்து போட்டுட்டு லைக் வந்து ஷார்ட் ட்ரெஸ் அந்த மாதிரி தானே போடுவீங்க. அந்த மாதிரி வந்து போட்டுட்டு நீங்க வந்து படுக்கிறீங்க. டயாங்கா உங்களை அப்படியே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன போல இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து படுக்கிற, வேற எதை போட்டு வந்து படுக்கணும்? ஏன் இல்லாம எதுவும் படுக்கணுமா? சரி அதெல்லாம் இல்ல அப்படின்னா கம்முனு படு அப்படின்ற மாதிரி படுத்துக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து உங்க ஃப்ரெண்டு பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம சிரிப்பா இருக்கு. மச்சான் நீ எப்பேற்பட்ட ஆளு, உனக்கு இப்படி ஒரு புருஷனா அப்படின்ற மாதிரிதான் வந்து அங்க ஐஷு வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி ஐஷுக்கு வந்து பின்னாடி வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு. எவன்டா புறம்போக்கு நாய் அப்படின்னு வந்து திரும்பி பார்த்தா ஜின்னு நின்றுட்டு இருக்காரு. என்ன சொன்ன மாமா நீங்க இங்க? அத நான் தான் கேட்கணும். உள்ளார என்ன எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படி என்னத்தை எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவர் எட்டி பார்க்க வராரு. பட் ஆனால் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு நீங்கள் இங்கே என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகலான்னு தான் போனேன். ஆனால் உன்னை பார்த்தேன், நீ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்த. அதை தான் வந்து நான் பார்க்கறதுக்கு வந்து என்ன பிள்ளை பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, நான் போகிறேன். நில்றி
சொல்லு மாமா. இவன் மட்டும் என்னத்த பண்ண போறான்? ஒன்னத்தையும் பிடுங்க போறதில்ல. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாவே செத்துருவனும் அப்படின்ற மாதிரிதான் வந்து ஜின்ன பாத்துட்டு இருக்கீங்க. சின்ன அப்படியே வந்து ஐஷோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு பக்கத்துல. பக்குன்னு ஆயிடுச்சு. மாமிக்கு என்ன பண்றீங்க? என்ன பிள்ள, நீ அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒட்டி கேட்ட எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன என்னையும் அவங்கள மாதிரி நினைச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி சின்ன வந்து கேக்குறது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தேன், அந்த மரத்துக்கு பின்னாடி நீ ஒன்னி ஒளிஞ்சு கேட்டுட்டு இருந்தது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படியா? ம் ஆமா. நான் அந்த கூறுகட்டவனுங்க மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். ஆஹா, அப்படியா? என்ன தெரியும் சாருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்னத்த சொல்ல போற? மொத்த குழந்தை பிறக்குன்னு தான் சொல்ல போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜின் வந்து ஐஷுவோட காதுல வந்து ஒரு விஷயத்த சொன்னதுமே செம்மையா ஷாக் அண்ட் ரஷ்ஷிங் ஆகுது. அப்படி ஸ்மிர்க் பண்றாரு ஜின்னு. என்ன இன்னமும் என்ன அவங்கள மாதிரிதான் நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொன்னதுமே ஆஹா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெக்கத்துல அவங்க அப்படியே ஓடிடுறாங்க. ஜின்னை தள்ளி விட்டுட்டு ஏய் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. லைக் கீழே வந்து ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் டேங்க்கும் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சேலெல்லாம் கலங்கி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஈகராக வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தானே வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்றதுலாம் தெரியும். அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. டைமை பார்க்குறாங்க, 7 மணி ஆச்சு. சரி இப்போ எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலான்ட்டு உள்ளார போகும்போது லைக் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஷு வந்து முன்னாடி நின்றுறாங்க. நில்லுங்க நில்லுங்க, என்ன பண்ணுறீங்க? உள்ளார கதவை தொட்ட போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவளுக்கு எந்திரிச்சு வர தெரியும், போங்க போங்க ஷூ 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 போங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட. தள்ளுடி, நாங்கள் போகணும். அட அவள் எந்திரிக்கிறத பார்க்கறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போகிறீங்க? போங்க 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 எல்லாரும் போ ஷூ 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 அப்படின்னு தழுப்பி விட்டுட்டு அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறமா ஐஷு தான் உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. தூங்க கூட விடாம அம்மாண்டா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. டோரை ஓப்பன் பண்ணதுமே ஐஷு வந்து உங்களை தள்ளி விட்டு உள்ளார வந்துடுறாங்க. டி மச்சான், என்ன மச்சான் தூங்க விடாம இதுக்கடி இந்த நேரத்துலேயும் வந்து மச்சான் இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைக் வந்து அவங்க விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்கள் நெத்தியில் வந்து பொட்டு இருந்ததுல அதை அழிச்சு விடுறது, உங்கள் முடியை களைச்சி விடுறது, அதுக்கப்புறமா உங்கள் அந்த பூவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பிச்சு பிச்சு போடுறது. என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன கன்றாடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மச்சான் எல்லாரும் வந்து இதுக்கு தான் மச்சான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டு உனக்கும் புருஷனுக்கும் நடந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஐயோ அந்த கருமா வேறையா? ஓ சரி, நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இருமச்சான் டெக்கரேட்டிவ் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புடவை லைக் வந்து நீங்கள் வந்து இப்போது அந்த ட்ரெஸ்ஸு தானே வந்து போட்டிருந்துருப்பீங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக்கை எடுத்து அங்கங்கே மார்க் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடி? சும்மா இருமச்சான், என்னதான் இருந்தாலும் கிராமத்தான் இல்லையா? வாயில் ஏதோ அசிங்கமாக வந்துடும், மூடிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து தள்ளி விட்டுறீங்க. கொஞ்ச நேரம் வச்சு திரும்பவும் வந்து அந்த உங்கள் ரூமை வந்து தட்டுறாங்க. ஓ நிம்மதியாக தூங்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட லைக் வந்து செஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. மாமா லைக் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டேங்கோட கழுத்துலேயும் வந்து அந்த ரெட் மார்க்லாம் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. மாமா டேய் எருமை மாமா எந்திர்றா அப்படின்ட்டு ஏங்க ஒழுகுறீங்க? என்னாச்சு? கதவை தட்டிகிட்டே இருக்காங்க மாமா, போய் பாரு மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சப்போ போகிறேன், நீ தூங்கு, உனக்கு வேறு களைப்பாக இருக்கணும், நீ தூங்கு அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து போகிறாரு. லைக் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா டேங் தூங்கும்போது அவனோட ஷர்ட் பட்டனெல்லாம் கழட்டி விட்டு மாற்றி 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 லைக் லைக் வந்து என்ன சொல்கிறது, 2 பட்டன் விட்டு பட்டன் போடுற மாதிரி லைக் மாற்றி மாற்றி இருக்குல்ல. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுறீங்க.
தலையெல்லாம் நல்லா களைச்சி விட்டுருந்துருப்பீங்க. அவரும் வந்து அவர் எதுக்குமே தெரியாம லைக் தூங்கி எந்திரிச்ச டயாங் எப்படி இருப்பாரோ நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டோரை போய் ஓப்பன் பண்றாரு. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கே செம்ம களைப்பா இருக்குன்னு தூங்குறேன். ஏன் தூங்க விடாம இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டயாங் சொல்றாரு. எல்லாருக்குமே வந்து லைக் அவரோட கோலம், அவரோட அந்த பேசுறது, அவரோட மூஞ்சி எல்லாத்தையுமே பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி அப்போ நைட்டு வந்து நடந்திருக்கு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி சரி சரி, நீ போய் தூங்கு தூங்கு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. சரி அப்படின்னு அவரும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவரும் வந்து பெட்டில் படுத்துக்கிறாரு. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து எல்லாமே வந்து குளிச்சுட்டு லைக் எப்பவும் போடுற மாதிரி டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான் போட்டு கீழே வரீங்க. லைக் வந்து ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டுட்டு லைக் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, ஸோ அந்த ஃபேஸ் பேக்கை தான் வந்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த ஹெட் பேண்ட் இருக்கும்ல, ஸோ அதையும் மாட்டிட்டு கொண்டே போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. லைக் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஐஷோவும் இருப்பாங்களே, அவங்களும் வந்து குளிச்சுட்டு அவங்களும் வந்து ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு தான் வந்து அவங்களும் வந்து வராங்க. உங்களை பார்த்ததுமே எல்லாருக்குமே பேய் பேய் வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திட்டு ஓடுறாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் கத்துதுங்க? நீங்கள் வந்து லைக் ஒயிட் ஃபேஸ் பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து ஐஷு வந்து சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து போட்டிருந்துருப்பாங்க. லைக் ஃபுல்லாக அந்த பிளாக்காக தானே இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு வந்து வராங்க. எதுக்கு இவங்க இப்படி கத்திக்கிட்டு ஓடுறாங்க? லைக் அந்த இடத்துல தான் வந்து யாரெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னா வந்து ஜிமினு, ஜங்குக்கு, ஜேயோபு, உங்கள் அம்மா அண்ட் வந்து அந்த வயசான கிழவிங்க எல்லாம் இருப்பாங்களா, ஸோ அந்த பாட்டிங்க அவங்க, அப்புறமா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் டேங்கோட சித்தி லைக் ஸ்டெப் மதரு அவங்க டேங்கோட அப்பா அண்ட் அவங்க பையன், சித்திக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம மூஞ்சி தான் பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து லைக் வந்து உங்கள் வாய்ஸை அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஆமாம் நான் பேய் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. எல்லாரும் அப்படியே பயந்து தெரிச்சு ஓடுறீங்க. நீங்களும் அப்படி துரத்துறீங்க. உங்கள் அம்மாவா, ஐயோ இன்னும் குழந்தையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே அடிக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, பாவண்டி அவனுங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நான் விளையாண்டா உனக்கு பிடிக்காதே அப்படின்ட்டு திரும்பும் போதுதான் உங்க ஃபேஸ் முன்னாடி வந்து ஐஷு நிக்கிறாங்க. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படின்ட்டு கத்திட்டீங்க. ஐயோ பிசாசு, வாய மூடுடி அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு ஐஷு உங்க மண்டையிலே அடிக்கிறாங்க. நீ தாண்டி பிசாசு, மூஞ்ச வந்து இப்படி பக்கத்துல காட்டுவ, பயந்துட்டு நீ எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி கத்து சவுண்டை கேட்டுட்டு கொல்லையில இருக்கிற டயாங் வந்து ஐயோ என்ன எல்லாம் கத்துறாங்க, நம்ம பொண்டாட்டி வேற கத்துறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஓடி வராரு. நீங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. நீங்களும் ஐஷுவும் 3 சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமா வந்து உங்க 2 பேர் பக்கத்துல சண்டை தானே போட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வந்து உங்க ஃபேஸை பார்க்கல. என்னாச்சு என்னாச்சு, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, ஏன் எல்லாம் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பக்கத்துல வந்ததுமே 2 பேருமே அட் டைம்ல திருப்புறீங்க. உங்க 2 பேரோட மூஞ்ச பார்த்ததுமே டேங்க் அவ்வளவுதான் பக்கடையா 2 பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாருமே செம்மையா சிரிக்கிறாங்க. டேங் இந்த மாதிரி கத்துறதுமே பேய் பேய் என் பக்கத்துல வராது போ ஷூ ஷூ போ அப்படின்ற மாதிரி தொட்டி லைக் வந்து டேங் பண்ணிட்டு இருக்காரு. மாமா நாங்க ஒன்றும் பேய் கிடையாது, அவன் பொண்டாட்டி, நான் ஐஷு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. அப்போதான் என்ன போல நீங்களா, என்னது மூஞ்சிக்கு என்ன ஆச்சு, ஏன் உன்னது அவ்வளோ வெள்ளையா இருக்கு, உன்னது ஏன் இவ்வளோ கருப்பா இருக்கு, ஃபேஸ் பேக் போட்டிருக்க மாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எது, ஐயோ உனக்கு எதுவுமே புரியாது. ஃபேஸ் பேக்கு மூஞ்சை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக பூசியிருக்கேன், அதுக்கு ஏன் போல இவ்வளோ பேய் மாதிரி இருக்கு, நீ வெள்ளை பேய் மாதிரி இருக்க, அவ கருப்பு பேய் மாதிரி இருக்கா, எதுக்கு ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி டேங்க்கு.
அப்படின்ற மாதிரி தான் உங்க 2 பேருக்கு இதெல்லாம் என்னங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களும் வந்து அப்படியே சோப்பால உங்க ஃப்ரெண்டு பக்கத்துலயே அப்படியே நீங்களும் 2 பேரும் உட்காந்துட்டு நிஜமாலுமே இது அழகுபடுத்துமா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து டேங் வந்து உங்க ஃபேஸ் பக்கம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. கையிலே அடிக்கிறீங்க தொடாத அப்படின்ற மாதிரி வந்து கையிலே அடிக்கிறீங்க, தொட்டா உன் கையில ஒட்டிக்கும். ஓ சரி சரி சரி, தொடல 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 அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே வந்து டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே நல்லா காஞ்சிருச்சு. லைக் வந்து அதை பிச்சு தான் நான் எடுக்கணும். லைக் வந்து எல்லாருமே வந்து எல்லாம் அந்த பாய்ஸ் எல்லாம் வந்து 4 பேருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆர்வமா. அந்த கிழவிங்களும் இருக்குல்ல, அவங்களும் வந்து லைக் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பிச்சு எடுக்கிறீங்க. என்ன இப்பல பண்ற? இது இப்படி எடுக்கிறியா? இது தோலை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம். இதை பாருங்க கிழவிங்களா, ஒழுங்கா என்ன பண்ணுமோ அதை வந்து அமைதியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து எடுக்கிறீங்க. அந்த எடுக்கும்போது அந்த கிழிக்கிற சத்தம் வரும் இல்லையா, அது நல்லாவே அவங்களுக்கு கேக்குது. லைக் வந்து அவங்களுக்கு வந்து தோலையே பிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அந்த ஃபேஸ் மாஸ்கை வந்து கழட்டும் போதெல்லாம் லைக் அந்த பீல் பண்ணி எடுக்கும்போது என்னப்புல இப்படி சவுண்டு வருது, இப்படிதான் சத்தம் வருமா, தோலை பிக்கிற மாதிரி சத்தம் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாரு டயாங்கு. ஆமாம்மாம்மா அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் சொல்றீங்க. ஐஷுவும் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட சார்கோல் ஃபேஸ் மாஸ்கை வந்து பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னமும் வந்து சவுண்டு கொடுக்குது. ஜிமினு ஜங்குக்கு ஜியோபெல்லாம் இதை இப்படிதான் வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொஞ்சமா வந்து ஐஷு பீல் பண்ணி இருந்திருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு டக்குன்னு எடுக்கிறாங்க. டக்குன்னு எடுத்து செம்ம வலியாயிருச்சு. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பீல் பண்ணி எடுக்கணும். அவங்க டக்குன்னு எடுத்ததுமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த லைக் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக பீல் பண்ணதில் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அவங்க கத்திட்டாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? யார் இவ்வளோ வேகமாக பீல் பண்ணுவா? வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே செம்மையாக அடிக்கிறீங்க. செம்மையாக வந்து ஐஷு அடிக்கிறாங்க. அடிக்காத புள்ள அடிக்காத புள்ள, எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு அமைதியாக இருக்கணும். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வலிக்குது. இதெல்லாம் பொறுமையாக தான் எடுக்கணும். இப்படி வேகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருங்க உங்களுக்கும் நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே உட்காந்து எது இல்லை புள்ள வேண்டாம் புள்ள, எங்களை விட்டு புள்ள, தெரியாம பண்ணிட்டு புள்ள அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆயிடுச்சு விடவே இல்லை, கூட நீங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. ஜிமினுக்கு ஜங்குக்கு ஜெயோப்பு 3 பேர்த்துக்குமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சார்கோல், இன்னொன்னுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒயிட் பீல் ஆஃப் மாஸ்க் இருக்குல்ல, ஸோ ஸ்கின் பிரைட்னிங்க்கு அந்த பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அதை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு, அந்த நடுவில் இருக்கிற ஜியோபுக்கு ஒரு பக்கம் வந்து சார்கோலும் இன்னொரு பக்கம் ஒயிட்டையும் வந்து நீங்கள் பூசி விட்டுருந்துருப்பீங்க. நகரவே கூடாது, என் மூஞ்சிலேருந்து பிச்சிங்களா உங்கள் மூஞ்சிலேருந்து பிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு எல்லாரையும் மிரட்டி வச்சுருப்பாங்க. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கிளவிங்களும் லைக் வந்து அவங்க 3 பேருமே பண்ணுறாங்க. ஏத்தா இது நாங்களும் போடலாமா, எங்களுக்கும் போட்டு விடுறியா அப்படின்ற மாதிரி அந்த கிளவிங்கெல்லாம் கேட்குறாங்க. காடுக்கு போகிற வயசில் உனக்கு மேக்கப் கேட்குது, மேக்கப்பு அப்படின்ற மாதிரி வந்து ஐஷா சொல்கிறாங்க. எது காடுக்கு போகிற வயசா? எனக்கு என்னடி வயசாகுது? நல்லா இன்னும் 100 வருஷம் இருக்கணும். பல்லுப்புடு பாம்பு ரொம்ப தான் ஆடுது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஐஷு கிண்டலாக சொல்கிறாங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் குமரிங்க தான் போடணும், கிளவிங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அப்படியே போகுது. லைக் கொஞ்சம் டைமும் ஆகுது. ரொம்ப தாண்டி உனக்கு வாய் நீளுது, பாங்கடி போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போயிட்டாங்க. லேட்டு நிம்மதியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா டேங்க்கும் வந்து போட்டு விட்டுருந்துருவீங்க. எனக்கெல்லாம் வேண்டாம் புள்ள, இதெல்லாம் சும்மா இருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேங்க்கு வந்து டேங்க் மட்டும் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கும் வந்து போட்டு உட்கார வச்சுருந்துருப்பீங்க. லைக் வந்து உங்கள் அம்மா மண்டையிலே அடிச்சுட்டு போய் புடவையை கட்டிட்டு வாடி, கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு தனமா போகணும், இதே போடலாமே, கல்யாணம் ஆன பொண்ணு இதெல்லாம் போட்டு வரக்கூடாது, போய் புடவையை கட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் வந்து வரீங்க.
அப்படியே வந்து லைக் வந்து எல்லாமே அவங்களுக்கும் வந்து ஃபேஸ் எல்லாம் காஞ்சிருச்சு. ஐஷு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு, அவங்க வந்து இப்போதான் வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருந்தது ஜிமின். ஜிமினோட ஃபேஸ்ல இருந்து கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சுத்தி லைக் ரவுண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சர்ன்னு வந்து இழுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஜிமின் ஆன்னு கத்திட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வலிக்குது. வலிக்குதா வலிக்குதா, இதே மாதிரி தான் எனக்கும் இருந்திருக்கும், நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வந்து லைக் வந்து ஜங்குக்கு பண்ண போவாங்க. இரு இரு நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. நான் தாண்டி பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன் அப்படின்ற பேர் அதுக்கும் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவா 2 பேரோட காதையும் பிடிச்சி தெரிச்சு, என்ன குழந்தைங்களா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. கேட்டுதா கேட்டுதா, கல்யாணம் பொண்ணு அடக்க உடக்கமா இரு, போ அந்த பக்கம் பசங்கிட்ட போய் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐஷு வந்து உங்களை டேங்கிட்ட தள்ளி விட்டது. நீங்கள் தள்ளி விட்டதுமே டேங்கோட லேப்ல போய் விழுந்துடுறீங்க. நீங்கள் விழுந்ததுல வந்து ஐஷு லைக் வந்து சாரி டேங் வந்து உங்களோட வெஸ்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு, உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஓன் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறீங்க. டேங்க்கும் ஒரு மாதிரியாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் லைக் ஐஷு வந்து ஜெயாவோட ஃபேஸ்லேயும் வந்து லைக் வந்து 2 சைடும் வந்து ஒன்று இருந்திருக்கும். லைக் ஒரு ஒன்று சார்கோலு, இன்னொன்று வந்து அந்த ஒயிட் பீல் ஆஃப் மாஸ்க்கு. 2த்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ரவுண்டாக இதை எடுத்துகிட்டு சர்ன்னு எடுக்கிறாங்க. ஜியோப்பும் கத்துறாரு, அதே மாதிரி தான் அடுத்து ஜங்குக்கும் வந்து கத்துறாரு. அவங்க ஃபேஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து ரெட்டாக ஆகிடுச்சு. வலிக்கிட்டு நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஃபியூ டேஸுமே வந்து போகுது. ஸோ இப்போ வந்து லைக் ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியாது, நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டுங்க. உனக்கு வேணா நீ இருந்துட்டே இரு, என்னால் இதுக்கு மேலெலாம் இங்கே இருக்க முடியாது, எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னா ஆஸ்திரேலியா திரும்பி போயே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. தையாங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் இருக்க, இதை பாருமா, நீ சொன்னேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பண்ணேன், முடிஞ்சிச்சு. நீ கூப்பிட்ட, நான் வந்தேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் திரும்பி போயே ஆகணும். எனக்கு ஒர்க், என்னோட வேலையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நாள் நான் எதுக்காகவும் லீவ் போட்டது கிடையாது. நீ சொன்னன்றதுக்காக நான் லீவும் போட்டேன். நீ சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னால் இங்கே இருக்க முடியாது, நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் வந்து உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ரூமில் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. டேங் வந்து என்ன புள்ள பண்ணுற, ஊருக்கு கிளம்புறமாம்மா. ஊருக்கா? ஆமாம்மா, அம்மா அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்தேன். என்னோடய வேலை அங்கே இருக்கல, நான் போய் அதை பார்க்கணும். அப்போது நீ என் கூட இருக்க மாட்டியா? முடியாது மாமா, எனக்கு அங்கே வேலை இருக்குது. அந்த வேலை எல்லாத்தையுமே ஒரு கம்பெனியே இழுத்து வச்சு நான் நடத்திட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் நான் எங்கேயுமே இருந்ததே கிடையாது. இவ்வளோ நாளாக இருந்ததே பெருசு. நீ நான் உன்னை என் கூட வரணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ வரணுன்ட்டுனா வரலாம், இல்லை இங்கேயே இருக்கிறதுனாலும் இருக்கலாம், அது உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. டேங்க் வந்து என்னடா இது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாளே, எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே உங்கள் அம்மா வந்து, என்னடி ரொம்ப தான் பேசிகிட்டே இருக்க, அதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துக்குவார், இதை பாருமா, தேவையில்லாமல் என் வாயை கிளறிட்டு இருக்காத. நீ சொன்னதுக்காகத்தான் எல்லாத்தையுமே பண்ணேன், ஏன்னா இங்கேயே வந்து இருக்க சொல்கிறேன், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே தான் நீ இருக்கணும், ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். தாலியே வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கல்யாணமே எனக்கு தேவைன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு தாலி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்டதுமேட்டு எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ எப்படி பேசுகிறா, தாலியில தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எஸ், கிராமத்தில் வந்து அந்த மாதிரி தானே, தாலினா அது அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவருக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிருச்சு. உங்கள் அம்மாவுக்கு செம்மக்கம், என்னடி விட்ட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் உங்கள் அப்பாவும் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பாரு, நீ சொன்ன என் பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இதுவும் யாரோ ஒருத்தனை பண்ணிக்கிறதுக்கு இதுவும் நல்லதானேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சரின்னு சொன்னேன். அதுதான் கல்யாணமும் முடிஞ்சிச்சுல. இன்னமும் என்ன, அவ எதுக்கு இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? என் பொண்ணு என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவன் கூட வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே அப்படியே உட்காந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் எங்கே, நீங்களும் புரியாமல், எல்லாம் புரிஞ்சு தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனால்
என்ன எல்லாத்தையுமே வந்து விட்டுறணுமா? இங்க வந்து அவனுக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்கணுமா? அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு அடிமை வேலை தான் பார்த்துட்டு இருந்தேனா? இதை பாரு, உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம அவ்வளோ நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு எதையும் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணுன்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, எப்போவும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நான் உனக்கு கொடுத்ததே கிடையாது. ஆனா இங்க எல்லாத்துக்கும் என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? இங்க என்னடி இருக்கு சொல்லு? எப்படி வளர்ந்த என் பொண்ணு இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கத்துறாரு. டயாங்க்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் லைக் வந்து அவங்க முன்னாடி அத்தை மாமாலாம் சண்டை போடும்போது அவருக்கு வந்து சண்டை போடாதீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, வேண்டாம், நானும் உங்க கூட ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் டயாங் சொல்றாரு. நிஜமாவா மாமா? நீ அப்போ சரி, அதுவும் நல்லதுதான். நீ மட்டும் எதுக்கு இங்கே தனியாக இருப்ப, இங்கேருந்து எதுக்கு நீ இங்கே இருக்கணும், நீ வா என் கூட அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. டயாங்கும் வந்து சரி புள்ள, நான் போய் என்னோட துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் மாமா, நான் உனக்கு புதுசாக வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை புள்ள, அட விரும்பமா, நான் தான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி புள்ள, ஒரு 2வது நான் எடுத்து வச்சுக்கிறேனே, சரி அது உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டு டயாங்கும் போய் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வேஷ்டி, சட்டை, இந்த மாதிரிலாம் ஒரு 2 3 செட்டு வந்து அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு தேவையானதை வந்து அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டாக உங்களை லைக் அவங்க ஓரமாக இழுத்துட்டு போயிட்டு, ஏண்டி லூசு, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா, என்னடி இப்போ திரும்ப நீ ஏண்டி ஆரம்பிக்கிற, எதுக்குடி அப்படி பேசுன, எப்படி பேசுன, டிவோர்ஸ் பண்ணிட்டு தாலியை கழட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதில் என்னடி, ஏய் லூஸு, இங்கே தாலின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னு தெரியுமா, செத்தா தாண்டி தாலியை கழட்டுவாங்க, அதுலேயும் கிராமத்தில் தாலின்றது உயிருக்கு சமமாக பார்ப்பாங்கடி, கௌரவம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீ இப்படி சொல்லியிருக்க, பாவண்டி டயாங்கம்மா, இவர் எவ்வளோ வருத்தப்படாது தெரியுமா, கண்ணே கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கோவத்தில் ஏதோ பேசிட்டு, இதுக்கு தான் நான் சொல்கிறேன், கோவத்தில் வாய் விடாதன்னு சொல்லிட்டு கேட்குறியா, சரிடி தெரியாமல் சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ டயாங் கிட்ட தான் வந்து போகிறீங்க. டயாங் வந்து அவர் கொல்லையில் வந்து இருப்பார், லைக் வந்து வீட்டுக்கு பின்னாடி, அங்கே தான் அவர் வந்து இருக்கார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி தண்ணியெல்லாம் கொட்டுது. நீங்கள் சொல்கிறது தான் வந்து அவரோட மண்டையில் அப்படியே லூப்பில் ஓடுன மாதிரி ஓடிட்டுருக்கு. நீங்களும் வந்து டயாங் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவர் அப்படியே கண்ணை அப்படியே வேகமாக தொடச்சிட்டு, என்ன போல என்னாச்சு, எதாவது வேணுமா, டயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிருமாம்மா, எதுக்கு புள்ள, நான் கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லைக் வந்து அந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிரு, உனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல மாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. பரவாயில்ல புள்ள, அதில் என்ன இருக்குது, நீ கோவத்தில் தானே பேசின, இல்லை மாமா கோவத்துலேயே இருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டயாங்க வந்து பார்க்குறீங்க. அது என்னமோ வந்து அவரோட ஃபேஸ் வந்து உங்களை அப்படியே இழுக்குது, பார்க்குறீங்க. எனக்கு அப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணதை டயாங்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், ஏன் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதை வந்து தூரத்துலேருந்து வந்து உங்களோட ஃபேமிலி வந்து உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே உள்ளார போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் வந்து அப்படியே வந்து கிஸ்ஸிங்க அப்படியே வந்து தூரத்துலேருந்து அவங்க ஃபோன் இது தானே பண்ண முடியாது, ஸோ கனெக்ஷன் தானே கிடைக்காது லோ, பட் ஆனால் இதெல்லாம் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கலாம்ல, ஸோ அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து ஜின் வராரு. என்னத்த இவ பண்ணிகிட்ருக்கா, கிளம்புறோன்னு சொன்னா அப்படின்றதால தானே பார்க்குறதுக்கு வந்து இங்கே நின்ட்டு அவள் என்னத்த அப்படி வந்து அந்த ஃபோனுக்குள்ளார பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஐஷு பின்னாடி நின்ட்டு அப்படி என்னத்தை பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபோனை ஒத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து லைக் டயாங்கும் நீங்களும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிஸ் அப்படியே வந்து அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. டயாங்கோட ஹேண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெஸ்ட்டை வந்து பக்கத்தில் இழுக்குது. நீங்கள் இப்போ டயாங்கோட லேப்பில் தான் வந்து இருக்கீங்க. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீப்பாக வந்து போயிட்டுருக்கு.
ஜின் என்ன பண்றாரு, ஐஷோட மண்டையிலேயே அடிச்சுட்டு, என்ன வேலை போல பார்த்துட்டு இருக்க, ஐயோ மண்டை அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே திரும்பினா ஜின்னு கோபம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி உடனே ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு, மாமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நானா ஒன்றும் இல்லை மாமா, சும்மா சும்மா நான் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். என்ன வேலை பார்க்குறேன், என்ன வேலை இது, அவனுங்க தான் 2 பேரும் புருஷன் பொந்தாதீங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அதை வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். என்ன சும்மா என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் வந்து வெஸ்ட்டை வந்து கிள்றாரு. மாமா கிள்ளாது மாமா, எதுக்கு மாமா இப்படி கிள்ற அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கத்துறாங்க. கத்தாத, இப்போ எதுக்கு கத்துற, அப்படி என்ன பண்ணிட்டு நீ இப்போ கத்துற, பெண்ணு நீ பிடிச்சி கிள்னா வலிக்காதான். சரி இங்க எதுக்கு வந்த, நீ தான் ஊருக்கு கிளம்புறியே, அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், அவ்வளோதானோ, வேற என்ன, ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு தனி ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நீங்கள் ரெடி பண்ண சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்படியே ஏர்போர்ட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரீச் ஆகிடுறீங்க. டயாங்கா இது எல்லாமே ரொம்ப வந்து புதுசாக இருக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு வந்து கூட வந்து டயாங்க்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. அவர் உங்கள் பக்கத்துலேயும் உங்கள் அம்மா பக்கத்துலேயும் தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியாது, தொலையவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு வந்து இருக்காரு. ஆஸ்திரேலியாவும் வந்து லேண்ட் ஆயிட்டீங்க. நீங்கள் வந்ததுமே அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, கார்ட்ஸு அப்படி எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன புள்ள இத்தனை பேர் வராங்க, யார் இவனுங்களா, அதுவா மாமா நம்ம பாதுகாக்காக வந்திருக்காங்க. ஓ பாதுகாக்கவா, அந்த அளவுக்கு வந்து பெரிய குடும்பமா, ஆமாம்மாம்மா நீ போக போக உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாமே வந்து காரில் ஏறிட்டு ஐஷு வந்து அவங்க வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க ஏர்போர்ட்ல இருந்து. இப்போ நீங்கள் வந்து வேன்ஷனுக்கு தான் வந்து வரீங்க. அது டயாங் பார்க்குறாரு, ரொம்ப வந்து லைக் அந்த கிராண்டாக அந்த ராயல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து உங்கள் பிளேஸ் இருக்குது. வாயை பொழந்துட்டு பார்க்குறாரு. புள்ள என்ன புள்ள இது, யாரோட வீடு இது, நம்ம வீடு தான் மாமா, இங்கே தான் இருக்க போகிறோம். இது நிஜமாவா புள்ள, இங்கே தான் இருக்க போகிறோமா, இவ்வளோ பெரிய வீடு, ஆமாம் மாமா. அப்புறம் வந்து உள்ளாரெல்லாம் வந்து லைக் கார்லேருந்து இறங்கி உள்ளாரெல்லாம் வந்து பார்க்குறாரு. டயாங்க்கு அவ்வளோ இதாக இருக்குது, என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய மாளிகையிலேயே வந்து நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது. டயாங்க்கு எல்லாமே வந்து விசித்திரமாக வினோதமாக வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது டயாங்க்கு. எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டாக வந்து பவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பிள்ளை என்ன பண்ணுறாங்க பிள்ளை எல்லாரும் எதுக்கு மாமா, அவங்களாம் மரியாதையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இருக்கிறாங்க மாமா. ஊஹூ இவனுக்கு ஒன்றுன்னா புரிய வச்சு எனக்கு வயசாயிரும் போல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. நீங்களும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நீங்களும் வந்து டேங்கை கூப்பிட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுறீங்க. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங் வந்து உங்களை தான் எழுப்புறாரு. என்ன மாமா நீ எந்திரிப்புல, என்ன மாமா எனக்கு பாத்ரூம் போகணும், எப்படி போகிறதுனே தெரில, ஐயோ இருக்கு உங்களுக்கு, வா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த பாத்ரூமே வந்து லைக் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் சொல்லி தரீங்க. இங்கே தான் பல்லு விளக்கணும், லைக் ப்ரஷ் எடுத்து இந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி நீ நீட்டனா பேஸ்ட் வரும், தண்ணியை இப்படி தான் திறக்கணும், இதை வந்து கை கழுவுறதுக்கு சோப்பு போட்டு கை கழுவுறது, இதை நீ அமுத்துனாலே சோப்பு வரும், அமுத்த கூட வேண்டாம், இங்கே வந்து இப்படி நீ கை நீட்டினா ஆட்டோமேட்டிக்காக உன் கைக்கு வந்து சோப்பு வந்துருமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது சோப்பு வந்து போட்டதுக்கப்புறம் இதில் தான் நீ கை கழுவணும், இங்கே கண்ணாடி இருக்குது, அப்புறமா இதுதான் ஷவரு, இதை வந்து நீ எப்படி திறந்து விடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. இது வந்து சுட தண்ணி, இது வந்து ஜில் தண்ணி, இதை நீ திறந்து விட்டனா அதுலேருந்து தண்ணி வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹெட்டுக்கு மேலே இருக்கும்ல, ஸோ ஷவரு புது டிசைனாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதை நீ திறந்த அப்படின்னா வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். இது வந்து சோப்பு, இது வந்து ஷாம்பு,
நல்லா பார்த்துக்கோ அப்படின்றது கலர் வித்தியாசத்தை பற்றி சொல்லி தராங்க. இந்த கலரில் இருக்கிறது வந்து சோப்பு, இது வந்து ஷாம்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லி தராங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் சொல்லித்தரீங்க. இதெல்லாம் சரி போல. வேற என்ன பாத்ரூம்? ஓ ஓ ஆ சரி வா. லைக் வந்து டாய்லெட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து சொல்லித்தராங்க. நீ போனதுக்கப்புறமா இதை அமுக்கணும், இதை அமுத்தினா தண்ணி வரும், அது அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒவ்வொன்றா வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா மாமா? இல்லை திரும்ப இன்னொரு தடவை சொல்லி தரணுமா? இல்லை இல்லை, புரியுது புரியுது. சரி மாமா. நீ பாரு, நான் அப்புறமா துண்டு வந்து உனக்கு வேணும் அப்படின்னா வந்து இதோ இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கு, அதை எடுத்து தொடச்சிக்கோ. சரி போல, நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி திரும்ப தூங்க போயிட்டீங்க. உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் இருக்கீங்க, எங்கேயுமே போகல. உங்கள் அம்மாவா லைக் வந்து டேங்க்கு பிடிச்சதா சமைச்சு போடுறாங்க. லைக் வந்து டேங்க் அவ்வளோ வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் போகல அப்படின்றதுனால உங்கள் அப்பா தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. அண்ட் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. லைக் ஷர்ட்டு, பேண்ட்டு, கோட்டு அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. தாலியை வந்து உள்ளார வந்து மறைச்சிட்டிங்க. ஸோ தாலி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து தாலியை வந்து கயிற்றுக்கு பதிலாக கோல்டு செயின்லேயே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை வாங்கி போட்டுட்டீங்க. எங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறாரு. உங்களை பார்த்ததும் யாரோ வித்தியாசமாக தெரியுது. யார் நீ? எப்படி என்னோட அறைக்குள்ள வர வந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து கத்துறாரு. திருடனா நீ அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. மாமா நான் தான் மாமா அப்படின்ட்டு நீங்கள் திரும்புறீங்க. அப்போதான் டைம் உங்களை முழுசாக பார்க்குறாரு. இப்பெல்லாம் நீயா? என்ன பிள்ளை ஆளடையாளமே தெரியாமல் மாறி போயிட்ட மாமா. இங்கெல்லாம் இப்படி தான் மாமா, வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் போவேன். அது சரி பிள்ளை, ஏன் எல்லாமே கருப்பாக போட்டிருக்க? ஏன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும், கருப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை போட்டிருக்கேன். சரி மாமா, உனக்கு எதாவது வேணும்னா அம்மா கிட்ட கேளு, சரியா? அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உனக்கு எதாவது வேணும்னா நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு நீ எங்கே போகணுன்னாலும் அம்மாவை கூப்பிட்டு போ, புரியுதா? தனியாக எங்கேயும் போயிடாத, புரிஞ்சுதா? தொலைஞ்சு போயிட்டேன்னா தேடிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். உனக்கு எதாவது வேணும்னா அம்மா கிட்ட சொல்லு, அம்மா வந்து உனக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். வெளியில் எங்கேயும் போயிடாத. அம்மா கூட போகிறதுனாலும் நான் சொன்னால் மட்டும்தான் நீ போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்பிடுறீங்க. அங்கே வந்து அவர் குளிச்சு ரெடி ஆகிட்டு அவர் கீழே வராரு. அத்தை, டேங்க வா 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 உட்காரு, வா சாப்பிட்லாம். அத்தை, என்னத்த மூணு இப்படிலாம் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வேலைக்கு போகிறா? அப்படி தான் எல்லாம் போவாங்களா? ஆமாண்டா, இப்படி தான் போவாங்க. நீ வா உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. நீங்கள்கிட்ட அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரிடா டேங்க, அப்படியே வா நம்ம வெளியில் போகலாம். நான் வரமாட்டேன், என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா, என் அம்மா கூப்பிட நீ எங்கேயும் வெளில போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், உனக்கு வெளியில் போகணுன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காத்தே. நான் வரமாட்டேன், என் பொண்டாட்டிக்கிட்ட என் பொண்டாட்டி சொன்னால் மட்டும்தான் வருவேன். ஐயோடா, அதுக்குள்ளார பொண்டாட்டி மேலே எவ்வளோ அக்கறையா உனக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கலாய்ச்சிட்டு அப்படியே அந்த டேஸ்லாம் போகுது. பட் ஆனால் டேங்க்கு ரொம்பவே வந்து அந்த அட்மாஸ்பியர் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் மோஸ்ட்லி இருந்ததே கிடையாது. கிராமத்துலலாம் அவர் வீட்டில் இருந்ததே இல்லையே. எப்போவுமே வெளியில் தானே இருப்பார், வேலை பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, அப்படி தானே வந்து இருந்திருப்பார். இப்போ அவரால் வீட்டில் இருக்கவே முடியல. நீங்கள் வந்து அந்த பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கிறதுனாலே வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கே வரீங்க. லைக் காலையிலையும் சீக்கிரமாக கிளம்பிடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வரீங்க எப்போ போகிறீங்க அப்படின்றதே வந்து டேங்க்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படி ஒரு நாள் தான் வந்து டேங் வந்து அவங்க அம்மா கிட்ட, அத்தை எங்கத்த மூணு, அவளை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு, வீட்டுக்கு வரதே இல்லையா அத்தை? ஆமாண்டா, கல்யாணம் திடீர்னு அவ்வளோ நாள் அவள் வந்து எப்போவுமே இருந்ததே இல்லையா, அதனால் அவளுக்கு வேலை அதிகமாக இருக்குடா, அதுதான் அத்தை. நம்ம அவளோட வேலை பார்க்குற இடத்துக்கு போகலாம் அத்தை, எனக்கு அவளை ரொம்ப பார்க்கணும் போல இருக்கத்த அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு டேங்கு. சரி சரி போகலான்டா அப்படின்ற மாதிரி. சரி தன்னை போய் தயாராகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் போய் வேஷ்டி
ஷர்ட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டு வரும். உங்களுக்கு பிளாக் பிடிக்கும் அப்படின்றதுனால பிளாக் ஷர்ட்டும் வேட்டியும் போட்டு கீழே வராது. ஐயோ என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா. போகலாமா அத்தை, இரு இரு, உனக்கு பேண்ட் வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க போய் பேண்ட் வந்து எடுத்து தராங்க. இது எதுக்குத்த, இதை போட்டுக்கூடா, இங்கே வந்து போட்டுட்டு உன்னால் வந்து சகஜமா நீ மடிச்சியெல்லாம் இங்கே கட்ட முடியாது, இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பேண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஏன் த சொல்றத செய்டா, நீ வந்து வெளியில பார்த்தா உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி வந்து டேங்கிட்ட உங்க அம்மா சொல்றாங்க. அவரும் வந்து பேண்ட் வந்து போட்டுட்டு தான் வந்து வராரு. சரித்த, ஐயோ டேங்கா, பேண்டில் பார்க்கறதுக்கு நீ எப்படி இருக்கிற தெரியுமா, அப்படி சினிமாக்கார மாதிரி இருக்குடா, எல்லாம் உன்னை பார்த்தா அப்படியே மயங்கி விழ போறாங்க பாரு. போத்த சும்மா வந்து நெக்கல் அடிச்சுக்கிட்டு போகலாம் வா அப்படின்ற மாதிரி அவங்க உங்கள் லைக் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு டேங் வந்து வெளியில் வராரு. டிரைவரும் வராங்க. சொல்லுங்கள் மேடம், ஆஃபீஸ்க்கு போகணும், கார் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுமே டிரைவரும் வந்து காரை வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களும் டயாங்கும், அதாவது உங்கள் அம்மாவும் டயாங்கும் வந்து உள்ளார உட்காந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வந்து ரீச் ஆகுது. அது பெரிய வந்து பில்டிங்காக இருக்குது. காரும் ஸ்டாப் ஆகுது. டிரைவரும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டேங்க நம்ம வந்துட்டோம்டா. சரித்தா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா டேங் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே வானத்தை தொற்றும் போல் அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது பில்டிங்கு. அத்தை இம்புட்டு பெருசாக இருக்குது, இங்கே தான் வந்து என் பொண்டாட்டி வேலை பார்க்குறாளா, இந்த பில்டிங்கே அவளோடது தான்டா. என்ன அத்தை சொல்கிறா, இம்புட்டு பெரிய பில்டிங்கு அவளோடதா? ஆமாண்டா வா அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து டேங்கை வந்து உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அது இருத்த பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் வந்து ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து அவள் இருக்காளா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை தான் அந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியல. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க இருக்காளா, மேடம் மீட்டிங்கில் இருக்காங்க. சரி, அப்போ அவள் கேபினில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. சரி வாடா அப்படின்ற மாதிரி டேங்கையும் வந்து கூட்டிகிட்டு இப்போ வந்து லிஃப்ட்டில் தான் ஏறி வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே நம்பர் வருது. என்ன அத்தை இம்புட்டு நம்பர் இருக்குது, எத்தனாவது மாடிக்கு போகணும்? அதுவாடா 50வது மாடிக்கு போகணும்டா. 50வது மாடியா, இங்கே 50 மாடி இருக்கா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து மெயின் பில்டிங்கு அங்கே தான் வந்து லைக் வந்து லிஃப்ட்டும் ஸ்டாப் ஆகுது. நீ உங்கள் அம்மாவும் டேங்கு வெளியில் வராங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் இருந்து வந்து ஐஷு வராங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து எப்படி இருக்குன்னு லைக் ஷர்ட்டு ஸ்கர்ட்டு போட்டுட்ருக்காங்க. அட மாமா, நீயா? என்ன மாமா வரேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நானே வந்து கீழே உன்னை வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன்ல மாமா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. சொன்னா நீ போய் அவகிட்ட சொல்லிட்டு அவள் வந்து ஓடி போகிறதுக்கா? ஒன்றும் தேவையில்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, மாமாலாம் வர்றாரு, என்ன மாமா பொண்டாட்டியை ரொம்ப வந்து நினப்பாவே இருக்கு போல, அதான் பார்க்க வந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைக் டீஸ் பண்ணிட்டு சும்மா இருப்பல. நீயும் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கியா? ஆமாம், உன் பொண்டாட்டிக்கு அடிமை வேலை பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணுறது. உன் பொண்டாட்டி ரொம்ப தான் மோசம், சொல்லி வை உன் பொண்டாட்டிக்கிட்ட, ரொம்ப தான் என்ன வேலை வாங்குறான் அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு வந்து தேவாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிள்ளை இப்படிலாம் பேசுகிற, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒரு நாள் இருந்து பாரு உனக்கு தெரியும். சரி நீங்கள் போய் அவள் இப்போ மீட்டிங்கில் இருக்கா, வாங்க உங்களை கேபினுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து உங்களோட கேபினுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ உள்ளார உட்காருங்க, அவள் முடிஞ்சதும் வந்துடுவா, ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சரி நான் கொடுத்து விடுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஐஷோவும் சொல்லிட்டு போகிறாங்க. டேங் பார்க்குறாரு, ஃபுல்லாக வந்து பிளாக்காக தான் இருக்குது. அத்தை என்னத்தை ஃபுல்லாக வந்து எல்லாம் கருப்பாக இருக்குது, கருப்பு தான் உட்கார்ற இடம் இருக்குது, அந்த மேஜை எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்குது, என்ன அத்தை இது? ஆமாண்டா அவளுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறா, அவள் இருக்கிற இடம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓ அப்போ வீட்டில் ஏன் அத்தை இல்லை? அதுவா, வீட்டில் நான் வைத்தா உடலையே, அதனால தான் இல்லை, இல்லைன்னா வீட்லேயும் அவளோட ரூம்லேயும் அப்படியே கரு 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 கருன்னு வச்சுருந்துருப்பான். ஓ ஆனாலும் இது நல்லா தான் இருக்கு, கருப்பும் நல்லா தான் இருக்கு. ஆமாண்டா அவள் நல்லா சிங்குச்சான், அடி சிங்குச்சான். அப்படியே வந்து டைம் ஆகிட்டே இருக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது.
இங்க வரவே இல்ல. டேய் டேயாங்கு முடியலடா என்னால, வாடா போலாம். அட இருத்த போலாம், என் பொண்டாட்டி பார்க்காம நான் வரமாட்டேன். அப்ப நீ இங்கே இரு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டயாங் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 4 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ரொம்ப டயர்டாக வந்து அந்த கேபினுக்கு நீங்கள் வரீங்க. பின்னாடியே ஐஷுவும் வந்துட்டுருக்காங்க. எப்படியும் வந்து சரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு மாட்டேன், கிளம்பியிருப்பாங்க தான் நினைக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத, அதாவது டேயாங் உட்காந்துட்டு இருக்கிறத வந்து மூன் பார்க்கல. அவங்க பாட்டுக்கு போய் அவங்களோட சீட்டில் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. டேயாங் அப்படியே எக்ஸைட்டடாக பார்க்குறாரு. ஏய் போதும் டி, இன்னும் எவ்வளோ மீட்டிங் டி, வாய மூடிட்டு, நானும் செம்ம காண்டில் இருக்கேன், எனக்கு எப்படிலாம் ஷோல்டர் வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ டயாங் வந்து ஐஷோ பக்கத்தில் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி ஐஷுவும் விலகிடுறாங்க. டயாங் தான் வசந்து மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு டயாங் உங்களுக்கு. மச்சான் அப்படிதான்டா செம்மையாக இருக்கிற, பண்ணுறா பண்ணுறா, அந்த ஷோல்டர்ஸ் கிட்ட தான்டா நல்லா பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து அவர் பண்ணது உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் நல்லா இருக்குது, பெயினுக்கு ரொம்பவும் வந்து நல்லா இருக்குது. அப்படிதான் மச்சான் அப்படிதான் மச்சான், செமையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறதுக்கு டேங்க் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மச்சான் நல்லா இருக்கா மச்சான்? ஆமாண்டா, இது வரைக்கும் நீ பண்ண மசாஜ்லேயே இதுதான்டா ரொம்ப நல்லா இருக்கு, எப்படியே பண்ணுறா, அப்படியே கைக்கும் கொஞ்சம் பண்ணிவிட அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. டேங்க வந்து சரி கைக்கு அப்படியே பண்ணுறாரு. மச்சான் அப்படியே வந்து லைக் வந்து அவரோட ஹேண்டை எடுத்து அப்படியே வந்து லைக் வந்து உங்கள் ப்ரெஸ்ட்டு கிட்ட வைக்கிறீங்க, செஸ்ட்டு கிட்ட. டேங்கு செம ஷாக்கு. மச்சான் இதுவும் சமயம் வலிக்குதுடா, மசாஜ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அங்கே கண்டிப்பாக மசாஜ் வேணுமா மச்சான்? ஆமாண்டா வேணும்டா, ரொம்ப பெயினாக இருக்குடா, முடியலடா என்னால் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி மச்சான் சரி மச்சான் அப்படின்ற மாதிரி அப்படியே டயாங்கிட்ட பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க சைலண்ட்டாக. எம்மச்சா செமையாக இருக்குடா, டயாங்கா செம்ம சையாக இருக்குது, மசாஜ் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு என்னது திடீர்னு ஏன் இப்போ கை இவ்வளோ பெருசான மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா லைக் வந்து கையோட டயாங்கோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, அவங்க ஒவ்வொரு விரலும் யாரோட கை இது அப்படின்ட்டு ஷாக்காக எழுந்திரிச்சு திரும்பி பார்க்குறாங்க. அத்த டயாங்க, மாமா நீயா இதை பண்ணிட்டு இருந்த? ஆமாம் புள்ள அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கு, ஷையாக இருக்குது. டயாங்கா அவருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நீ தானே புள்ள வலிக்குதுன்னு சொன்னேன், அதான் புள்ள ஐசுவும் சொல்லிச்சு பண்ணு பண்ணு மாமா அப்படின்ற மாதிரி. அதான் புள்ள பண்ண. ஐயோ மாமா அந்த லூஸு அவளுக்கு இருக்கு. நீ எப்போ மாமா வந்த? நான் வந்து 4 மணி நேரம் ஆச்சு போல. 4 மணி நேரம் ஆச்சா? ஏதாவது சாப்பிட்டியா குடிச்சியா? குடித்தேன் போல. ஐஸு தான் வந்து ஏதோ ஒன்று ஜூஸ் மாதிரி கொடுத்தா, ஆனால் நல்லா இருந்துச்சு போல. சரி சாப்பிட்டியா மாமா? இல்லைப்பல அவங்க கூட சேர்ந்து சாப்பிடல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சரி உன்னை பார்க்கலான்ட்டு தான் அத்தை கூட தான் வந்தேன். அத்தை நான் விட்டுட்டு என்னால் இதுக்கு மேலாம் இங்கே இருக்க முடியாதுடா, உன் பொண்டாடி வேணா நீயே இருந்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க போல. கோச்சிக்காது லைக் வந்துட்டு எங்க வந்து நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. சரி சரி கோச்சிக்காத மாமா, அந்த அந்த 10 நாள் 15 நாள் அங்கே இருந்தேன்ல, அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முடிக்கலைன்னா அப்புறம் நிறைய நஷ்டம் ஆகிடுமாம்மா. அதனால தான் வந்து நான் வீட்டுக்கே வந்து வரது அப்படியே குறைஞ்சி போச்சு மாமா. அதெல்லாம் சரியாச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் மாமா அப்படின்ற மாதிரி டேங்கிட்ட சொல்கிறேங்க. புரியுது புரியுது புள்ள புரியுது, வேலை அந்த அம்பிட்டு இருக்குது, அதனால தான் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, புரியுது புள்ள புரியுது அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே லைக் வந்து அந்த 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 ஹக் வந்து உங்களுக்கு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்குது. அப்படியே வந்து டேங்கோட கழுத்தில் அப்படியே வந்து லைக் நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. என்ன புள்ள பண்ணுற குவிசுத்து புள்ள அப்படி பண்ணாத புள்ள அப்படின்ற மாதிரி வந்து டேங் வந்து சொல்கிறாரு. நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னல, இதை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், ஆனால் இங்கே இல்லை வீட்டில். என்ன புள்ள? அதை நீ பார்க்கும்போது உனக்கு தெரியும். அப்படியே அந்த டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. டேங் வந்து ஆஃபீஸ்லேயே தான் வந்து இருக்காரு.
அவரு வந்து உங்க பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க பண்ற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மெய் மறந்து பார்க்குறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட்டே வந்து நீங்க டின்னர் வீட்ல தான் பண்றீங்க. ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ரூம்ல தான் இருக்கீங்க. ஸோ ரூம்லயே வந்து உங்களுக்கு போர் அடிச்சா லைக் வந்து நைட்டு டிவி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் டிவி இருக்கு. நைட் அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, லைட் வந்து டிம்மா அந்த ரெட் கலர் லைட் எரியிற மாதிரி. டேங் வந்து அவருக்கு வந்து நீ இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க. அது வந்து என்னென்னா டிஷர்ட்டும் லைக் வந்து ஃபிட்டான டிஷர்ட்டும் அந்த ஷார்ட்ஸு மாதிரி கொடுக்குறீங்க. டேங்கா என்ன இது மாமா இதை போட்டு நீ இங்கே தான் இருக்க போற சரியா? உன் பொண்டாட்டி முன்னாடி தான் இருக்க போற, உன்னை வெளியிலலாம் போக விட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு செக்ஸியான லிங்கரின் இருக்கும், அதை போட்டுட்டு தான் வந்து வரீங்க. டேங் பார்க்குறாரு. அதுவும் அந்த ரெட் கலரில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா? கல் பண்ணுற அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து டேங் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. கண்ணை சிமிட்டமாக உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னம்மாம்மா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி தான் போடுறீங்க. ஸ்டார்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அந்த சீன்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டில் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே வருது. தேன் கண்ணு ஐயோ என்ன இது, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு, ஐயோ பிள்ளை மாத்து பிள்ளை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது பிள்ளை, ஐயோ என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா இதை நீ பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்டை வந்து அப்படியே கண்ணில் இருந்து எடுக்கிறீங்க. புள்ள இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் புள்ள, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா, இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி கூட சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான், பாரு மாமா அப்படின்னு சொல்றீங்க. என்ன புள்ள இப்படிலாம் சொல்ற, நிஜமாவா? நிஜமாதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டேங்க பார்க்க வைக்கிறீங்க. டேங் பார்க்குறாரு. பார்க்க 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 செம்மையா அவருக்கு வந்து டெம்ட் ஆகுது, ஹார்ட் ஆகுது. லைக் வந்து லைக் எப்படி வந்து இதாகணும், எப்படியெல்லாம் வந்து லைக் வந்து உள்ளார போகிறது எல்லாமே வந்து பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்குது. என்ன போல இப்படிலாம் நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. சரி பார்க்க வைக்கல அப்போ நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு டேங்கில் ஓவர் ஆகுறீங்க. பிள்ளை என்ன பண்ணுற பிள்ளை அப்படின்ற மாதிரி டேங் பேச வராது. பட் ஆனால் நீங்கள் அப்படி செம்ம ரஃபாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. அதை பார்த்ததுல உங்களுக்கும் செம்ம டெம்ப்டாக இருக்கும். உங்களோட ஹேண்ட் இப்போ அப்படியே டேங்கோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் போகுது. டேங்கா அவருக்கு வந்து என்ன லைக் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது அந்த மூவி பார்த்தது. இப்போ உங்களோட டச்சு எல்லாமே அவருக்கு வந்து இதாகுது. அவர் வந்து அப்படியே வந்து அந்த கிஸ் அவரும் கிஸ் பேக் பண்ணுறாரு. சரி சரி பையன் பாமுக்கு வந்துட்டா, இன்னைக்கு மேட்ரை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. செம்மையாக அந்த கிஸ்ஸு போகுது. அந்த கிஸ் அப்படியே வந்து டேங் கழுத்து போய் கடிக்கிறீங்க. ஆப்பில் கடிக்காத மாமா, அந்த படத்துல பார்த்தல அந்த ஆள் எப்படி பண்ணா, அந்த மாதிரிலாம் நீ எனக்கு பண்ண வேண்டாமா? என்ன புள்ள அப்படிலாம், இதை பாரு மாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார நடக்கிற விஷயம்தான் இது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். என்ன புள்ள சொல்ற, உண்மைய சொல்ற, இப்படி எல்லாம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும், முத்தம் கொடுத்தாலும் பிறக்காது அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. டேங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவர் வந்து உங்களை ஃபிளிப் பண்ணிட்டு லைக் செம்மையா வந்து கிஸ் பண்றாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே இப்போ வந்து உங்களோட இந்த நீங்க போட்டுட்டு இருந்த அந்த ஷார்ட் ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் வந்து போகுது. அவர் அப்படியே அதை கிழிச்சிடுறாரு. உங்களுக்கு சமைச்சாங்க என்னது டயங்கடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதானே பிள்ளை, பண்ணிட்டா போச்சு, இந்த மாமாவை இப்போ புது விதமாக நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு செம்மையா வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. கழுத்தை அப்படியே அந்த கிஸ்ஸு ட்ராவல் ஆகி அவர் கிஸ் பண்ணுற இடம் எல்லாமே வந்து ஹிக்கியாக ஃபார்ம் ஆகுது. லைக் இப்போ வந்து நீங்களும் உங்கள் மேலேயும் ட்ரெஸ் இல்லை, அவர் மேலேயும் ட்ரெஸ் இல்லை, அவரோட லிப்ஸு உங்கள் பாடி ஃபுல்லுமே வந்து ட்ராவல் ஆகுது. உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் செம்மையாக வந்து அவரோட டங்கு ப்ளே ஆகுது. டங்கு மவுத்துன்னு சொல்லிட்டு அவரோட ஹேர் அப்படியே கிரிப் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. அந்த நைட் அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க வந்து அப்படியே கைட் பண்ணுறீங்க. டேங்கும் அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து பண்ணுறாரு. இப்படி தான் அந்த மேக்கப் செஷன் அப்படியே வந்து போயிருந்திருக்கும்.
உங்களுக்கும் வந்து டேங்க்கும் அந்த நைட்டு அவ்வளோ வந்து ஒரு மெமரபிளான ஒரு பேஷனேட்டான ஒரு நைட்டாக வந்து அது போயிருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது, டேங் எந்திரிச்சு பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து கிளம்பி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பீங்க. டேங்கு வந்து என்னடா இவ இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரும் வந்து அப்படியே ஃபியூ டேஸ் போகுது. அவருக்கு ரொம்பவும் வந்து இன்னும் கஷ்டமாகிட்டே இருக்கு. நீங்கள் நான் அதை அப்போ நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டேங் வந்து முன்ன மாதிரி இல்லை. அவன் வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. ரொம்ப சோகமாக கஷ்டமாக படுறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு வீட்டுக்கு இருக்கிறதே பிடிக்கல. லைக் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு லைக் வந்து இப்போ 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் அங்கே வந்து. டேங்கால முடியல. லைக் வந்து நீங்களும் வந்து சரி நம்ம தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு நாள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க. டேங்க் வந்து அவருக்கு வந்து அப்போ தான் வந்து லைக் அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிராமத்தில் இருந்தபோது டேங் எப்படி எவ்வளோ இதாக இருந்தாரோ அப்போ தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி இது இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நோட்டீஸ் பண்ணுறீங்க டேயாங் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த டே ஃபுல்லுமே வந்து டேயாங் கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. டேயாங் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 அது என்ன இது என்ன அப்படின்ற எல்லாமே கேட்டிருப்பாரு. நீங்களும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்படி தான் அது இப்படி தான் இது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு பார்க்கில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. டேயாங்கோட தோளில் சாஞ்சிட்ருக்கீங்க. மாமா சொல்லுப்புல, இங்கே உனக்கு இருக்க பிடிக்கலையா மாமா? ஏன் பிள்ளை அப்படி கேட்குற? இல்லை மாமா, இங்கே வந்து 4-5 மாதம் ஆயிடுச்சு. நானும் பார்க்குறேன், நீ எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே மாமா. உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? கஷ்டமாக இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ தான் டயாங்கும் வந்து இதுக்கு மேலே அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. சொல்கிறாரு, எனக்கு வீட்லேயே இருந்து பழக்கமே இல்லை புள்ள. எனக்கு வந்து வேலை செஞ்சு வீட்டில் நான் அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் இங்கே வீட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குப்புல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. என்ன தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் டயாங்க பார்த்துக்கிட்டாலும், அவனுக்கு பார்த்து பார்த்து என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் அவனுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைலை விட்டு அவரால் வெளியில் வர முடியல. உங்களுக்கு அதுவே வந்து லைக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியா மாமா? ஆமாம் புள்ள. ஆனால் உன் கூட உன் வேலை அப்படி தான், எனக்கு புரியுது. இது திடீர்னு ஒரு இடம் இங்கே பழகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் பழகிக்க புள்ள. நீ 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 ஒன்றும் வருத்தப்படாத சரியா அப்படின்ற மாதிரிலாம் டேங் சொல்கிறாரு. உங்களுக்கா அவர் வந்து இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அது டேங்க்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டேங் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காகவே வந்து தனியாக வந்து ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. லைக் வந்து அவங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. அப்பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டேங்கை வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அப்படியே வந்து நீங்கள் என்ன விஷயத்த பிளான் அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு டேங்கும் ஓரளவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 3 மந்த்ஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து டேங்க்கு ரொம்பவும் வந்து அந்த டிப்ரெஷன் அதிகமாகிட்டே போகுது. உங்களால் இதுக்கு மேலே இதை வெயிட் பண்ண சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணிவிட்டு லைக் வந்து இது டேங்க்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் டேங்கை கூப்பிட்டுட்டு லைக் ஏர்போர்ட்டு தான் போகிறீங்க. எங்கே போல போகிறோம்? ரகசியமாம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு, அட சொல்லு புள்ள, எனக்கும் வந்து இப்படி எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நானும் தயாராகல. நீ எதுவும் தயாராக வேண்டாம் மாமா, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டயாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஐஷு 3 பேருமே வந்து ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. ஆமாம், அவள் எதுக்கு பிள்ளை, அவளும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போது வந்து அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங்க்கு வந்து எங்கே போகிறோம் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் வந்து டைம் நல்லா வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தூங்கி இருந்திருப்பார். இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து சென்னைக்கு தான் வந்து இருக்கீங்க. சென்னையில் வந்து ஒரு பெரிய வந்து வீடு இருக்குது. ஸோ வீடு வந்து லைக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து
ஆஹ் கிராமப்புறங்கள்ல வந்து வீடு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வீடு தான். பட் ஆனால் வித் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த வீடை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து அந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை வாங்கி நீங்கள் அந்த வீடை வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தான் வந்து கட்டிப்பீங்க. அங்கேயே வந்து கார்டன், நல்லா பெரிய கார்டனு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த வீடு எல்லாமே கட்டியிருக்கும். லைக் டயாங்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபுல்லாமே அந்த வீடை வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் வந்து அந்த மாதிரி வீடியோ தான் வந்து நீங்கள் சேர்ந்து ரெண்டுமே கொலாபான மாதிரி தான் வந்து வீடை கட்டி இருந்திருப்பீங்க. டயாங் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட ரூமில் தான் வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து ஐஷுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் வந்து நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கேயே வந்து நம்மளோட மெயின் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி இதையே வந்து நம்ம மெயின் பிரான்ச்சாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்கோம். சரி அப்படின்னா இந்த இந்த இதெல்லாம் வந்து சில டிஸ்கஷன்ஸில் இருக்கலாம், அதெல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. டயாங்கு வந்து எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு, என்னது இது, எந்த இடம், நம்ம ஃப்ளைட்லலாம் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவரும் இந்த குழப்பத்திலேயே வந்து எந்திரிச்சு வராரு. கீழே தூக்க கலக்கத்திலே தான் வராரு. பொண்டாட்டி பொண்டாட்டி மாமா எந்திரிச்சிட்டியா, வா மாமா அப்படின்ட்டு நீங்களும் வந்து கூப்பிடுறீங்க. அங்கே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே உங்கள் தோளில் சாஞ்சுக்கிறாரு. இன்னும் தூக்கம் போலையா மாமாக்கு? ஒரு மாதிரியாவே இருக்க பொண்டாட்டி, நம்ம எங்கே தான் வந்திருக்கோம், நம்மளோட புது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுமே டேங்க் பார்க்குற, என்ன ப்ளஸ் சொல்கிற, புது வீட்டுக்கா? ஆமாம் மாமா, நம்மளோட புது வீட்டுக்கு தான் அப்படின்ட்டு சொன்னதுமே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா லைக் வந்து கிராமத்தில் அவங்க வீடு இருந்துட்டு, ஸோ ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்பல இந்த வீடு எப்போ கட்டினப்பில்ல? அதுவா, அங்கே இருந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை போட்டு வீடை கட்டமாம்மா. பிள்ளை நிஜமாவா? ஆமாம்மாம்மா, இனிமே இதுதான் நம்ம வீடு, இனிமே இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன பிள்ளை சொல்கிற? அப்போ அத்தை மாமாலாம்? அவங்களுக்கெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாமாம்மா அப்படின்ற மாதிரி. அப்போ உன்னோட வேலை அது எல்லாத்தையுமே நான் இங்கேயே மாற்றிக்கிட்டேன். நீ இங்கேருந்து கிராமத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் வந்து நான் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க. பார்த்தா வந்து அங்கே ஒரு பைக் நிற்குது. வா மாமா. எப்பல என்ன பிள்ளது? பைக் மாமா, புல்லட்டு. இதை நீ ஓட்டும் போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதிலலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பேன் மாமா, அதனால தான் உனக்கு இந்த புல்லட்டை வாங்கியிருக்கேன். பிடிச்சிருக்கா? நிஜமாவா புள்ள? ஆமாம் மாமா, இது மட்டும் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜீப்பும் இருக்கு. ஸோ அதை தான் வந்து காட்டுறீங்க. அண்ட் இதுவும் தான் மாமா. புள்ள எதுக்கு புள்ள இதெல்லாம்? என்னோட புருஷனுக்கு நான் வாங்கி தரேன். ஏன் பொண்டாட்டி காசுல வாங்கி தந்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை புள்ள, உன் காசு என்ன என் காசு என்ன, நம்ம காசு புள்ள, நீ வாங்கி தந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் புள்ள. தெரியும் மாமாவா, இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேருந்து நீ உன்னோட கிராமத்துக்கு எப்போ வேணாலும் போகலாம். இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் தான் மாமா. என்ன ப்ளஸ் சொல்கிற? ஆமாம் மாமா, நான் சொன்னல, இதுதான் என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு. நிஜமாவா புள்ள? அப்படின்ற மாதிரி டேங்க் அப்படியே கண் கலங்குது. உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரியும் மாமா, நீ எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அந்த கஷ்டத்தை நீ படுறது பார்க்க முடியல மாமா, அதனால தான் நான் மொத்தமாக எல்லாத்தையுமே இங்கே மாற்றிட்டேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி புள்ள, ரொம்ப நன்றி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷம்தான் மாமா எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே சொல்கிறீங்க. டேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்து அவங்க ஃபேஸுக்கு அப் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நான் இங்கே ஒருத்தி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஐஷுவும் சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார். நீ மட்டுமா இருக்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நான் எதுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணும்? நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறத நான் பார்க்கக்கூடாது, அதுக்கு நான் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டு இருக்குங்க. அப்போது வந்து ஐஷோ பிடிச்சி லைக் ஐஷோட வெஸ்ட்டை பிடிச்சி ஒருத்தங்க இழுக்கிறாங்க. எவன்டா அதுன்னு பார்த்தா ஜின்னு. மாமா அப்படின்ட்டு அவங்க வாயை திறந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே சின்ன செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. லைக் வந்து ஐஷுவும் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரோட லைக் வந்து ஐஷுவோட கண்ணிலேருந்து டீயர்ஸ் வழியுது. அப்படியே கிஸ்ஸும் பிரேக் பண்ணுறாங்க.
மாமா, ஏய் பொண்டாட்டி, என்னடி? ம் நானே உன்னை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளார நீ இங்க வந்துட்ட. மாமா, என்ன பார்க்கவா? ஆமாம் புள்ள, அவள் தான் ஃபோன் பண்ணான், 3 தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொன்னான். அதான் என் பொண்டாட்டி வரா இல்லையா, அவளை வந்து பார்க்காம எப்படி, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ் அப்படி செட் ஆயிருச்சு. அண்ட் ஹாப்பி என்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.